ரெமோ மாதிரி கெட்டவனா கூட இருந்துடலாம், ஆனா அம்பி மாதிரி நல்லவனா இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஊம குத்துதான். அவஸ்தப்பட்டுடா சாரி. நைஸ் காயா இருந்தா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி உங்களுக்கு கிளாரிட்டியா புரிஞ்சா ஜென்மத்துக்கு இருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நோ சொல்லவே முடியாது. ஆஃபீஸில் நமக்கே மலை மாதிரி வேலை இருக்கும், யாராவது வந்து இந்த வேலையை பண்ணி கொடுறா அப்படின்னு கேட்ட உடனே அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நோ சொல்லாமல் எஸ் சொல்லிடுவீங்க. அவங்க வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க, உங்கள் வேலை அப்படியே கிடக்கும். கம்ப்ளீட்லி டிப்ரெஸ் ஆவீங்க, மேனேஜர்கிட்ட செருப்படி வாங்குவீங்க. செகண்டு, ஃபெமினைன் வாய்ஸ். யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டால் உங்கள் வாய்ஸ் கூட அவங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சாஃப்டாக பேசுவீங்க. சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும். எவ்வளவு கேவலமாக இருப்பாங்க தெரியுமா அவங்கள. தேர்டு, நோ செல்ஃப் ஒர்த். செல்ஃப்லெஸ்ங்கிற பேரில் இந்த பீப்புள் அடுத்தவங்க எல்லாத்தையும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்து தான் ஹாப்பியாக இல்லாமல் டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. இந்த பீப்புள் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களை நீங்களே பிட்ரே பண்ணுறீங்க. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கோ அது உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். எப்படி மாறணும்னு தெரில அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.